ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டிலீட்டான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மெசேஜ் இது எல்லாத்தையும் எப்படி திரும்ப ரீஸ்டோர் பண்ணுறது, அதாவது சேட் பேக்கப் பண்ணாமல் வித்தவுட் பேக்கப்பில் எப்படி அதை ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தேங்க்ஸ் ப்ரோ, எனக்கு ரீஸ்டோர் ஆகிடுச்சு, இந்த மெத்தட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ எனக்கு ரீஸ்டோர் ஆகலை, என் வாட்ஸ்அப்பில் இருந்த மெசேஜ் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மறுபடியும் மேக் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோவில் ஸ்லோவாக எப்படி நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் டிலீட் ஆன மெசேஜ் எல்லாத்தையும் திரும்ப ரீஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணாமல் வேறு ஏதாவது ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரோ எனக்கு எல்லா மெசேஜும் போச்சு, என்னுடைய மெசேஜ் எதுவுமே ரீஸ்டோர் ஆகலை, ஃபோட்டோஸ் எல்லாம் போச்சு அப்படின்னு வந்து கமெண்டில் சொல்லாதுங்க. தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து நான் சொல்கிற மாதிரி மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மெசேஜ் அண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாமே மறுபடியும் ரீஸ்டோர் ஆகும். நீங்கள் பேக்கப் பண்ணலைனாலும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருந்த எல்லா சேட்டுமே உங்கள் கூட இப்போ பேசிட்டு நான் அது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த குரூப்லையும் இருக்கிற எல்லாத்தையும் நான் இப்போ கிளியர் டேட்டா அதாவது கிளியர் சேட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற மெசேஜ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கிளியர் சேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் எம்டியாக இருக்குது. இதில் எந்த ஒரு சேட்டுமே இல்லை, குரூப் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், நான் அப்படியே என்னுடைய கால் ஹிஸ்ட்ரியையும் டிலீட் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் கால் ஹிஸ்ட்ரியை நான் இப்போ டிலீட் பண்ணிக்கிறேன். டிலீட் பண்ணதும் இப்போ பாருங்கள், என்னுடைய வாட்ஸ்அப்பில் எதுவுமே இல்லை. என்னுடைய வாட்ஸ்அப் எம்டியாக இருக்குது. இதில் ஒரே ஒரு சேட் மட்டும்தான் இருக்குது, அதாவது என்னுடைய குரூப் மட்டும்தான் இருக்குது, சஜஸ்டேக் அப்படின்றது. அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. இது ரெண்டும் தான் இருக்குது. இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ எல்லாமே நான் டோட்டலாக டிலீட் பண்ணிட்டேன். இப்போ அதை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி இதில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை ஆன் பண்ணி விட்ருங்க. அதை ஆன் பண்ணதுக்கு அப்புறமா இதில் உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஆண்ட்ராய்டு அப்படின்னு இருக்கிற அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீடியா அப்படின்னு இருக்கும். அந்த மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு com.whatsapp அப்படின்னு லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வாட்ஸ்அப் அப்படின்றத கிளிக் பண்ணி இதில் டேட்டா பேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதோட ஃபார்மேட் எல்லாமே நான் உங்களுக்கு சைட்டில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து கூட நீங்கள் பண்ண முடியும். டேட்டா பேஸை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி சில ஃபைல்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இந்த ஃபைல்ஸ் ஒருவேளை ஷோ ஆகலை அப்படின்னா அதுக்காகத்தான் நான் ஹிடன் ஃபைல்ஸை ஆன் பண்ண சொன்னேன். ஹிடன் ஃபைல்ஸ் ஆன் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டேட் மென்ஷன் ஆகியிருக்கும். பட் ஒரு ஃபைலில் மட்டும் அந்த டேட் எதுவுமே மென்ஷன் ஆகிருக்காது. நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ அந்த மென்ஷன் ஆகாமல் டேட் மென்ஷன் ஆகாமல் இருக்கிற ஃபைல் லாஸ்ட்டாக கூட இருக்கும். அந்த ஃபைலில் இந்த மாதிரி டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து ரீநேம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணால அதாவது டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீநேம் அப்படின்றது கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபைலில் இருக்கிற நேமை அப்படியே ஃபுல்லாக டிலீட் பண்ணிவிட்டு நான் இந்த சைட்டில் கொடுத்துருக்க மாதிரி இந்த நேமை அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதை இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஸோ நீங்கள் அதை கொடுத்துட்டு அந்த நான் இப்போ காட்டின அந்த ஃபைலை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய டேட்டில் லாஸ்ட்டாக எந்த டேட் இருக்கோ அந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் ரீநேம் அப்படின்றத கிளிக் பண்ணி அதுலேயும் நீங்கள் ரீநேம் கொடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் என்ன ரீநேம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு இந்த மாதிரி சைட்டில் கொடுக்குறேன். ஸோ இந்த ரீநேமை அதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அதில் ஆல்ரெடி இருக்கிற நேமை அப்படியே ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணி அதில் ரீநேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதிலேருந்து வெளியில் வந்துடுங்க. அதாவது இந்த ஃபைல் மேனேஜர்லேருந்து மொத்தமாகவே வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது வாட்ஸ்அப்பை இந்த மாதிரி டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணது இதில் ஆஃப் இன்ஃபோ அப்படின்னு கேட்கும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த அன்இன்ஸ்டாலை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கீப் யுவர் டேட்டா அப்படின்னு கேட்டுச்சு அப்படின்னா அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்றத கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு கேட்காம இந்த மாதிரி மட்டும் இருக்கும் அப்படின்னா ஓகே அப்படின்றத கொடுத்துருங்க. கீப்
யுவர் டேட்டா அப்படின்னு கேட்டுச்சுன்னா அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸாக இருக்கும். அதனால் அது கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ என்னுடைய மொபைலில் வாட்ஸ்அப் அப்படியே இல்லாமல் போயிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. அதாவது உங்களுடைய ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வாட்ஸ்அப் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பை சேஞ்ச் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அதாவது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பை ஃபஸ்ட்டில் இருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ இதில் நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்றத வச்சுட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நீங்கள் எந்த நம்பரில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்களோ அதே மொபைல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஓடிபி பின் வெரிஃபை பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க. நோட் நவ் கொடுக்க வேணாம், கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க. கண்டினியூ கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த சில பர்மிஷன் கேட்கும். இந்த பர்மிஷனுக்கு நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. ஸோ இது உங்களுக்கு நார்மலாக கேட்குற பர்மிஷன் தான், அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். இதில் கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. தயவுசெய்து அந்த ஸ்கிப் அப்படின்றத கொடுத்துட வேணாம். கண்டினியூ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய டேட்டாஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும். மேக்ஸிமம் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக இந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு 0லேருந்து 100 வரைக்கும் நடக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க உங்களுடைய டேட்டாவை பொறுத்து. ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நெட்வொர்க் அதிகமாக இருக்கிற இடத்துல கூட இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வைஃபையை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் அதிகமாக நெட்வொர்க் கிடைக்கிற இடம் எதுவோ அதில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது உங்களுடைய டேட்டா 100 வரைக்கும் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் இந்த மாதிரி உங்களுக்கு 0லேருந்து 100 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 100 வரைக்கும் ரன் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதாவது இந்த இதில் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ரீஸ்டோர் நவ் அப்படின்றத கொடுங்க. அதாவது இதில் மேலே கேட்கும் பாருங்கள் ரீஸ்டோர் நவ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ரீஸ்டோர் நவ் அப்படின்றத கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபைல் அப்புறம் உங்களுடைய நேம் எல்லாமே கேட்கும். ஸோ அது கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்புக்குள்ளே இந்த மாதிரி போகும். வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிலீட்டான எல்லா சேட்டுமே இந்த மாதிரி இருக்கும். பட் மேலே பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் ரன் ஆகிட்டே இருக்கும். அதாவது எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா 74 MB அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் இப்போ எனக்கு 2 MB கிட்ட ரெஜிஸ்டர் ஆகிட்டுருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய மீடியா, அதாவது நீங்கள் டிலீட் பண்ண ஃபோட்டோவாக இருக்கலாம் அல்லது வீடியோவாக இருக்கலாம், அது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரெஜிஸ்டர் ஆகும். பட் மெசேஜ் எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டினது சேட் எல்லாம் தவிர அது எக்ஸ்ட்ராவாக நான் இதுக்கு முன்னாடி டிலீட் பண்ண சேட் எல்லாமே இருக்குது. ஸோ நான் வீடியோவில் டிலீட் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் சேட் தான் இருக்கும், ஒரு 10 சேட் அளவில் தான் நான் டிலீட் பண்ணியிருப்பேன். பட் இதில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20-25 சேட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ இதில் எல்லா மெசேஜுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களாலேயும் உங்களுடைய டிலீட்டான மெசேஜை இந்த ப்ராசஸில் உங்களால் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ மேலே அதாவது மீடியா ரீஸ்டோர் ஆகிறது முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். இதில் பாருங்கள் சேட் எல்லாமே இருக்குது, பட் மீடியா எதுவுமே ஷோ ஆகலை. இந்த ப்ராசஸ் நடக்க உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கப்புறமா நான் கால் ஹிஸ்ட்ரியை டிலீட் பண்ணதையும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டினேன். ஸோ இப்போ என்னுடைய கால் ஹிஸ்ட்ரியும் ரெஜிஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றத இப்போ பாருங்கள். ஸோ இதில் என்னுடைய கால் ஹிஸ்ட்ரியும் ரெஜிஸ்டோர் ஆகிருக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே காட்டுது. ஏன்னா நான் இது எல்லாமே டோட்டலாகவே எரேஸ் பண்ணேன், இந்த கால் ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக டிலீட் பண்ணேன். பட் எல்லாமே ஷோ ஆகுது. இது மாதிரி நீங்களும் உங்களுடைய டிலீட்டான மெசேஜ் அண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஈஸியாகவே ரீஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களால் அதே ப்ராசஸில் இந்த மெசேஜ் எல்லாத்தையும் நீங்கள் ரீஸ்டோர் பண்ண முடியும். இதுவும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்கை கொடுக்குறேன் கீழே. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாருக்குமே யாருக்கெல்லாம் மெசேஜ் ரீஸ்டோர் ஆகலையோ அவங்க எல்லாருக்குமே பர்சனலாக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அது மூலமாகவும் உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜை ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும்.